திராவிட கழகத்தை தோற்றுவித்தவரும் பகுத்தறிவு சிந்தனையாளருமான ஈவே ராமசாமி அவர்களின் 146வது பிறந்த தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திராவிட கழகம் சார்பாக மாநில தலைமை கழக அமைப்பாளர் வீரபாண்டி, மாவட்ட தலைவர் ஆனந்த் முனிராஜ், மாவட்ட செயலாளர் காஞ்சிதுரை, மூத்த நிர்வாகிகள் மயிலை கிருஷ்ணன், நாராயணன், தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பாக துரை சம்பத், கருணாநிதி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையில் முன்னாள் மேயர் மருதராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம், ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் திமுக கட்சியின் சார்பாக கட்சியின் அலுவலகம் முன்பாக மாவட்ட பொருளாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் பெரியார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் முருகேசன், மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் சூசைட் ராபர்ட், விளையாட்டு அணி அமைப்பாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விடுதலை செய்ததை கட்சி மைதீன் தலைமையில் மேலதாளத்துடன் அம்பேத்கர் வேடமணிந்து ஒருவர் ஊர்வலமாக சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து கோஷங்கள் எழுப்பினர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக லட்சுமணன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியாவில் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக எழுச்சித்தமுடைய ஆணைக்கிணங்க இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் மயிலை பாபா தலைமையிலே பேருந்து பஸ் ஸ்டாண்டு அருகில் இருந்து நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வேடமிட்டு மேலதாளங்களோடு வெடியோடு வாட வேடிக்கையோடு அழைத்து வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தால் தந்தை பெரியார் அவர்களுக்கு சமூக நீதியினுடைய தலைவர், சமூக நீதியை காப்போம், சாதியை ஒழிப்போம் என்ற தலைவர் கிணங்க தந்தை பெரியார் அவர்களுக்கு இன்று மாலை மரியாதை செய்து இன்று நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக முழக்கங்களிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.